ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லூஃபியை காமிக்கிறாங்க. அவள் பைக்கில் ரொம்ப ஸ்பீட் அங்கே வந்து சூப்பராக ஸ்டைலாக இறங்கிக்கிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இருக்குது. அந்த அங்கிள்கிட்ட வந்து அங்கே ஃபுட் எல்லாமே பேக் பண்ண சொல்லிகிட்டேக்கா. அங்கே அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே ஏகப்பட்ட கார்ஸ் எல்லாமே அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. அதில் அங்கே கார்ட்ஸுமே வர்றாங்க. அதில் நம்ம ஹீரோயினோட அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துட்டு, மேடம் இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்கனே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, ஃபைனலாக உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் சாப்பிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டதும், இதில் என்ன இருக்குது, ஃபுட்டு தான், அது என்ன பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்குமா என்ன, ஸ்ட்ரீட் ஃபுட்டுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லிவிட்டு, என்னை யாரும் ஃபாலோ பண்ண வேணாம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே போகும்போது நம்மளோட ஹீரோ வேங்க காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அங்கே பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன். அங்கே காரில் வந்துட்டு போயிட்டுருக்கோமே, அவனை முந்திட்டு பைக் ஓட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு ரொம்பவே ஈகோவாயிருது. எவ்வளோ தைரியம் தான் ஏன்ட்டே போட்டிக்கு வருவா, என்னோட இந்த கார் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெஷலானது, இதவே இவ டேக் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டு லூக்கு தான் அங்கே கொண்டு போய் அந்த சாப்பாடை வந்து கொடுக்குறா. உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே ஃபுட்டுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஃபுட் அங்கே கீழே பிடிச்சி தள்ளி விட்டான். இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கிட்டு வந்து நீ கொடுத்து என்னோட உடம்பை கெடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கியா, இதை சாப்பிட்டா எனக்கு வந்துட்டு ஃபுட் பாய்சன் தான் ஆகும்னு சொன்னதுமே அங்கே பக்கத்தில் பார்த்தா கூட சேர்ந்து லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே இருக்கா. அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நீ லிவோ வந்துட்டு லவ்வே பண்ணலைன்னா பேசாமல் நீ அவனை வந்து விட்டுற வேண்டியதானே, இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்து அவனோட பாடியை வந்து கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவ வேற ஏற்றி விடுறா. அப்போ அவள், நம்ம பேசாமல் இந்த ஹைஃபை ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம், அதான் உனக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நீ வா உள்ளே போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறா. சரி ஓகே லூஃபி, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நானுமே உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, நேற்று வந்து இந்த பொண்ணு என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருப்பா, நீ பார்த்துட்டு பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வரைக்கும் வந்துடுறான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவனுமே பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்துச்சேக்கா. ரொம்ப பர்சனல் மேட்டராக இருக்கு, இதில் வந்துட்டு நம்மளாம் போய் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அவங்க நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த லோ, உன் கூட சேர்ந்து இருந்து எப்பயுமே எனக்கு அசிங்கம் மட்டும்தான் மிச்சம் கிடச்சிருக்கு, நான் உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறமே இருக்க முடியாது, நான் வந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிரேக்கப் பண்ணுறதை பற்றி அவன் பேசுனதுமே அவள் அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உனக்காக என்ன வந்துட்டு பண்ணலை, ஆனால் நீ இப்படிலாம் என்னை வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு பேசலாமா, ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டுட்ருக்கா. பட் அவனை பார்த்தா உன் கூட சேர்ந்து இருந்தது தான் என்னோட வாழ்க்கையில் நான் பண்ண தப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த லீன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சரி ஓகே வா நம்ம உள்ளே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி, ஒரு பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு விசாரிச்சு எனக்கு ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஹீரோயின் மேலே அவனுக்கு ஏதோ டவுட் ஆகிருது போல். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுமே, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக வந்து என்னோடய லைஃப்பை ஏன் ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மூஞ்சுக்கு நேராகவே சொல்லிடுறான், உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே தேவை கிடையாது, பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் பார்த்தா ஏகப்பட்ட கார்ட்ஸோட அங்கே வந்துட்டு பெரிய பாக்ஸில் அங்கே வந்துட்டு பணமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்டதுமே, மேடம் இப்போ தான் ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு, நீங்கள் திரும்ப ஏதாச்சும் ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொன்னதுமே, நான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லை எனக்கு தூக்கம் கூட வராது, நீ வந்துட்டு பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போன இடத்துல அவளுக்கு குண்டடி பட்டுருது. அவள் வேமா எஸ்கேப் ஆகி அங்கே ஓடிட்டு இருந்தா. ஏகப்பட்ட பேர் அவளை அங்கே கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே விரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அங்கே சாவே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. இத்தனை பேர் வந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு வீடு ஓப்பனாக இருக்கவுமே பார்த்து அங்கே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிடுறா. அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அவன் யாராக வந்து அவ்வளோ தைரியம் இருக்குது என்னோட வீட்டுக்குள்ளே வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கதை ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. அவனுக்கு வந்துட்டு காலையில் டேக் பண்ணி போனா இல்லையா, அது மட்டும் தான் அங்கே மைண்டில் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அதை பார்த்து அந்த பர்சன்ஸ் எல்லாருமே, கதை ஓப்பன் பண்ணுறியா இல்லை உள்ளே வந்து கொலை பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே நம்ம ஹீரோவுமே, என்ன உங்களுக்கு என்ன சாவு வந்துட்டு இப்போ வரணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து கத்திட்டுருக்கான். நம்ம ஹீரோ பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிருது. ஏன்னா அவனுமே ஒரு மாஃபியா மாதிரி தான், ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்த வயசு வந்துட்டு இப்படி தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு, உள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்தாங்கன்னு சொன்னதுமே, இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க, மரியாதை இங்கேருந்து போயிருங்க இல்லை கொலையை பண்ணிடுவேன்னு சொன்னதும் எல்லாருமே அங்கே சாரி கேட்டுட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறாங்க.
நம்ம ஹீரோயினுமே அவங்க உள்ளே தூக்கிட்டு போயிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப அடிபட்டுருக்கு. அவளுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஜாக்கெட்டை வந்துட்டு கலட்டணும். நேராக திரும்பி படு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எங்க இந்த லூவை பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் ட்ராமா பண்ணுறான். அவங்க பொண்ணு எங்கே போனா எங்கே வர்றான்றதை என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடித்ததுமே அவங்க அப்பா அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நாங்கள் இப்போவே கால் பண்ணுறோம். அவள் எங்கே போயிருப்பா, ஃப்ரெண்டை ஏதாச்சும் பார்க்க போயிருப்பா, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இவன் வந்துட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கா, அவனை மேரேஜ் பண்ணி ஒரு வேளை வந்துட்டு டைவர்ஸே ஆனால் கூட ஏகப்பட்ட காசு வந்துட்டு ஜீவனாம்சமாக வாங்கிக்கிட்டு நிம்மதியாக வந்து பொண்ணை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. உடனே அவங்க அப்பா நான் கால் பண்ணுறேன்னு வேறங்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எதுவும் தப்பால நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் திரும்பன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணால் கோவப்பட்டு என்கிட்ட இப்படியாட வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாகி போயிடுது. நான் பாவமேன்னு காப்பாற்றினா எனக்கு நீ இப்படியா வந்துட்டு மரியாதை இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே அவங்க ரொம்ப பெயின் இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு அங்கே டாக்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். பட் யாராலையும் இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொன்னதுமே அங்கே அவனே வந்துட்டு அங்கே பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனுமே போட்டு விட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ அங்கே தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனை அட்டன் பண்ணலைன்னு சொன்னால் இவன் கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிருக்காளாம். நான் வந்து இதுக்கப்புறம் வந்ததுமே நான் சொல்லி வச்சிடுறேன் இந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கட்டும் அப்படின்ற சொன்னதுமே உங்களால் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியலை. என்னோடய ஃபியான்ஸை நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்கீங்க, உங்கள்கிட்ட இதுக்கப்புறம் விட்டு வைக்கிறதே ரொம்பவே தப்பான விஷயம். நானே இப்போ அவளுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டு அவளை என் கூட சேர்ந்தே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்க்கை போட்டுட்டு அங்கே லேடிஸோட ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகிறான். பட் அவனுக்கு அங்கே போயிட்டான். என்ன வாங்கணும் என்ன மாதிரி சைஸ் எதுவுமே தெரியலை. அங்கே ரொம்பவே அசிங்கமாக வேறு இருக்குது. நான் வந்துட்டு வெளியே போனேன்னா என் மானமே போயிடும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போய் நான் வாங்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு என்னை பற்றி கிண்டல் பண்ணுவாங்களே, இதை வேறு நியூஸில் போட்டு விட்ருவாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையுமே வாங்கிக்கிட்டு நீ என்ன இப்போ எழுந்திரிச்சியா, நான் உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். பட் அங்கே ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. ஸோ வந்துட்டு அவனுமே அங்கே வந்துட்டு மேலே ஏறி கிளம்பி போய் பார்க்க போகிறான். ஹீரோயின் ஆளவே காணும். அவங்க ஒரு நோட்டு வந்துட்டு எழுதி வச்சிருக்கா தேங்க்யூ சொல்லிட்டு. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. நான் இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கும் வந்து மரியாதை இல்லாமல் இவள் பண்ணிட்டு போயிருக்கா. இவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னோட மரியாதையை விட்டு அப்படின்னு இவன் வந்து எப்படியும் என்னை மீட் பண்ணாமல் போகலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்க அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் வந்துட்டு கிடைக்காம போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்ற சொல்லும்போது இந்த பென்ட்ரைவில் வந்துட்டு மாஃபியா வேர்ல்டு வந்துட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நான் கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும் விட மாட்டேன். நீ வந்துட்டு இதை பார்த்துக்கோ, நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், அப்பா வேற ரொம்ப கவலைப்படுவாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா அந்த லோ அப்போ வரைக்குமே அங்கே தான் இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க அப்பா கோவப்படுறாரு. நைட்டெல்லாம் கால் பண்ணால் நீ வீட்டுக்கு வராமல் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்ற செட் இங்கே கேட்குறாரு. உன்னோட ஃபியான்ஸே பாவம் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, உனக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் எந்த ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா இந்த லூ தான் இருக்கான். என்ன இங்கே வந்து உட்காந்துட்ருக்கா, எனக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சுல, இப்போ என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் பார்த்தா பேபி நீ வந்துட்டு இல்லாமல் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னெல்லாம் விட்டுட்டு போகாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணிவிட்டு அவகிட்ட அங்கே சாரி எல்லாமே கேட்டு அங்கே ரிங் எல்லாமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு சும்மா ஃபேக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் திரும்ப சான்ஸ் கொடுக்க சொல்லி. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க அப்பா பற்றி கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்குமே உடம்பு சரியில்லை, எல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கவலை ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே இந்த ஃபேக் ப்ராமிஸ்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு பொண்ணோட பக்கத்துலையுமே போய் பேச மாட்டேன், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, என்னை வந்துட்டு விற்றாதன்னு சொல்லிட்டு இன்னும் பொய்யா பேசிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு வாங்கி கொடுக்குற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பாடு ரொம்ப கேவலமாக இருந்தாலுமே நான் உனக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகிட்டு மரியாதையை நீங்கள் இருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் அந்த சைடில் வாக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் உங்க அப்பா வந்துட்டு பார்ட்டிக்கு போயிருக்காரு இல்லையா, அங்கே தான் பாம்பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அங்கே தான் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது, அங்கே மாஃபியா கும்பலுமே இருக்காங்கன்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அவங்கள சக்ஸஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையுமே காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த பார்ட்டி கிளம்பிட்டுருக்கா. அங்கே ஹீரோயினோட அப்பா பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லாத்தையுமே என் பொண்ணுக்கு லூக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது, லூ மாதிரி ஒரு பையன் கிடைக்க என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப சக்ஸஸான ஒரு பையனை வந்துட்டு என் பொண்ணு
பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு எல்லாத்தையுமே அதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு லூவை பார்த்தா அங்கே லின்னோட சேர்ந்து அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னப்பா இப்போ தான் மேரேஜ் அது இதுன்னு சொன்னேன், ஆனால் வேற ஒரு பொண்ணோட அவன் சுற்றிட்டு இருக்கானேன்னு. அப்பாங்க நீ என்ன பாரு விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணு கூட மேரேஜ்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட எதுக்காக நீ சுற்றுறன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உங்கள் பொண்ணு நேற்று எவ்வளோ தூரத்துக்கு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு போனா, நீங்கள் அப்புறமே வந்துட்டு உங்கள் பொண்ணை போய் நான் மேரேஜ் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அந்த சைடில் தான் நம்ம ஹீரோவுமே இருக்கான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் இங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அவன் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவளை தான் அங்கே தேடிட்டு இருக்கும்போது இந்த சைடில் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒரு டிடெக்டிவ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. பார்ட்டிக்கு வர மாதிரி வராமல் கண்டிப்பாக வந்துட்டு பாம் இருக்கிறது கன்ஃபார்ம் தான், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் தேடி கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது லோ அவளை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் இழுத்துட்டு போயிட்டு நான் தான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நேற்று தான் அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தியிருக்க, அப்புறம் என்ன மேரேஜ் அது இதுன்னு பேசுகிறேன்னு சொன்னதுமே நீ வாய மூடிட்டு பேசாம வரு, உங்கள் அப்பா வந்துட்டு உன்னை ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, என்ன மாதிரி ஒரு சக்ஸஸான பர்சனை நீ வந்துட்டு உங்கள் அப்பாவை வந்து உடம்பு முடியாமல் ஆக்கணும் நீ கவலை ரெடி ஆகுறியான்னு சொன்னதுமே அவளுக்குமே பேரண்ட்ஸை பற்றி கவலை இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி ஓகே நீ கையை விடு, எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, நான் இப்போ வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னதும் என்கிட்ட வந்து போய் சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்கு இதெல்லாம் நீ வந்துட்டு புதுசாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட்ருக்கியா, நான் விட மாட்டேன்னு சொல்கிறான். ஏன் புரிஞ்சு தொலைய மாட்டேன், நான் வந்துட்டு இப்போ எல்லாரையுமே காப்பாற்றி ஆகணும், இல்லை நான் வந்துட்டு இங்கே இருக்க ஒருத்தையும் கூட உயிரோடு இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அந்த சைடில் நம்ம ஹீரோவுமே அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் அவனங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்துட்டு என்னப்பா என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டதும் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற சொல்லி கேட்கும்போது வேகமாக வந்துட்டு அவனை பிடிச்சிக்காங்க, கழுத்தை பிடிச்சிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு ஸ்பை தானே, இங்கே வந்துட்டு அன்னைக்குமே நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, இங்கே பாம் எங்கே இருக்குன்னு சொன்னதும் எந்த பாம்பை பற்றி பேசிகிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு என்ன எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ தானே இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே டவுட் ஆகிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போங்க அவன் என்ன முட்டாள் ஆகிட்டியா, நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றினதுக்காக எனக்கு நீ தேங்க்யூ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ தேங்க்யூ சொல்லாமல் கடைசியில் என்னவே வந்துட்டு இப்போ போட்டு தள்ளுறதுக்குமே ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் நம்ம ஹீரோ ஏன் பொய் தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்க மாட்டா, ஒழுங்காக உண்மையை சொல்லுனே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ளே யாரோ வர சவுண்டை கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிடுறான். அவள் கோவமாயிட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணுவேன், நான் உன்னை இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் அவளுக்குமே வந்துட்டு புரிஞ்சுக்குது அப்படின்னா வந்து இவன் பாம் எதுவும் வைக்கலன்னு. பட் வந்துட்டு உனக்கு பாமை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண தெரியுமான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே அந்த லின் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அங்கே நம்ம லூட்டை கொண்டு போய் கொடுக்குறா. அதை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு இருக்கா அவன்கிட்ட, நான் தான் உன்னை சொன்னேன் இல்லை உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் சொன்னதும் அப்படியா என்னை விட்டுட்டு போக மாட்டேன், அப்புறம் எதுக்காக வந்துட்டு வயிற்று வலிக்குது வாஷ்ரூம் போகணுன்னு போய் சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நீ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுன்னு சொல்கிறான். எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் செட் அவள் கேட்கும்போது அங்கே இங்கேயும் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவன் பாடாப்படுத்திட்டு இருக்கான். நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என்ன தைரியம் தான் என்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சன் பக்கத்தில் நெருங்கி போக பாப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவன் வேற ஒரு லேடி கூட சுற்றுவானா, யார் கூடயும் பேசிடக்கூடாதாமா, அந்த திமுறில் அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த முட்டா பையன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம இப்போ எப்படியாச்சும் வந்துட்டு பாம்பை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி தான் யோசனை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு நீ இன்னைக்கு வந்துட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பிரச்சனை பண்ணிவிட்டு பேசாமல் வந்துட்டு நான் இவனை போட்டு தள்ளிட்டா எந்த பிரச்சனையுமே நீங்கிரும்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறான் கண்ணை வச்சுட்டு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க விடுன்னு சொல்லும் போது அவங்க ஹோம் ஆகிட்டு ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கோமே அவங்க அப்பா அங்கே வந்துட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி இல்லாமல் கேட்குறாரு. அவர் வந்துட்டு அங்கே கேட்குறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்ன வந்துட்டு உருப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நான் அவன் சும்மா மட்டும் விட மாட்டேன் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பேசுனதுமே இந்த முட்டா பையன்ட்ட பேசணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இப்படியே பொழுது கழிஞ்சு போயிடும், எல்லாரும் மேலே போய் சேர வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே வந்துட்டு பாம்பு இருக்குது நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் ஓ இங்கே பாம்பு இருக்கா அது எப்படி உனக்கு தெரியும்
அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே முட்டாள் மாதிரி பேசினதுமே கடைசியில் அவனும் இங்கே ஹிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சொல்லிடுறா, இங்கே பாம்பு இருக்குது, எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிருங்க, இல்லை செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடினதுமே அந்த லீன் வந்துட்டு என்ன தைரியம் தான் இவர் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னு அந்த லூஃபிக்கு வந்துட்டு இங்கே பாம்பு இருக்குன்னு தெரியும்னா என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு முட்டாள் மாதிரியே இன்னும் ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோட ஆளுங்க வந்துட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இவனை பார்த்தா நான் வந்துட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு அட்டாக் பண்ண சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே கன்னை வச்சு ஷூட் பண்ணதுமே எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது, இன்னும் பரபரப்பாயிருது அந்த இடமேவும். அப்போ அங்கே அவள் வந்துட்டு உள்ளே போய் அங்கே வந்துட்டு செக் பண்ணுமே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கா. அவங்க அசிஸ்டன்ட்டையுமே அதை வந்துட்டு ட்ராக் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அங்கே உள்ளே வந்துட்டு அவள் குனிஞ்சு டேபிள் கடியில் பார்க்கும்போது பார்த்தா அங்கே தான் வந்துட்டு பாம்பு இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த லூவும் அந்த லின்னுமே அங்கே வந்துட்டு ரொம்ப அரண்டு போயிட்டு எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பார்த்துட்டு இருக்கா, வந்து பாம்பை டிஸ்போஸ் பண்ணு, உனக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டதுமே அவனுமே அங்கே வந்துட்டு போய் பாம்பை டிஸ்போஸ் பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு பிரச்சனையை வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அங்கே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து பார்க்காம அவன் பாட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா 2 டைம் வந்துட்டு உன்னை நான் காப்பாற்றிருக்கேன், மேலே அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இப்போ லவ்வில் வந்திருக்கும், நீ வந்துட்டு பீச் சாட்டில் என்னை ஆட் பண்ணிக்கோ, நம்ம 2 பேருமே பேசி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபாக எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இங்கே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாகி போயிட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டா, நீ வந்துட்டு ஏன்ட்டு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டவே பறிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் உன்னால் நெருங்கி வர முடியுதான்னு பாரு, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை ஏதாச்சும் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோங்க வெளியே வந்ததுமே அப்போ அவங்க டிரைவர்கிட்ட என்னப்பா எங்கள் அப்பா வந்துட்டு என்னை பற்றி என்ன வந்துட்டு நினைக்கிறாரு அப்படின்றத இங்கே கேட்டதுமே என்ன பாஸ் நினைக்க அவங்க ரொம்ப வந்துட்டு டிசப்பாயிண்டாக இருக்காரு, நீங்கள் பிஸ்னஸை தவிர எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலாம் ரொம்பவே வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற சைட் அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு அவனுக்கு ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது, அதை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்து ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு தூக்கிட்டு வந்துடுறா போல், அங்கே வந்துட்டு உண்மையை சொல்ல சொல்லி அந்த பர்சன் அங்கே வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பிறகு இந்த லூவை பார்த்து அங்கே லீனோட பேசிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு எங்கே போனான்னு தெரியல, நான் இவ்வளோ சொல்லி அவள் இவ்வளோ பேசியுமே அவள் என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற சைட்டு அவன் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவுமே நீ வந்துட்டு எதுக்காக அவளோட பின்னாடி போயிட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல, நீ பேசாமல் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே உனக்கு வந்துட்டு கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் இருந்தாலுமே நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன்னெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒய்ஃப் ஆகிற தகுதியெலாம் உனக்கு கிடையாது, நான் லூஃபியை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவளை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ சும்மா வந்துட்டு ஃபன் பண்ணுறதுக்கு தான் சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. இது எல்லாமே காரணம் இந்த லூஃபி தான், அவளை பேசாமல் போட்டு தள்ளிட்டா இவன் எனக்கு சொந்தமாயிருவாளன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயின் எப்படா மெசேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கான். பட் அவட்ட வந்து எதுவும் வரல, இவனே இங்கே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான் மீட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு அங்கே காஃபி டேட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு ஹீரோயின் பேசுகிற விதத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக தோணுது, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்றத சொல்கிறா. அங்கே வந்துட்டு நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவேன்றதை சொல்லிட்டாங்க. அங்கே வந்துட்டு அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போனதுமே ப்ளீஸ் மேடம் உங்களை வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாருல, எங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அவர் வந்துட்டு நம்ம கம்பெனி மேலே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி காசுமே நீங்கள் கடன் கூட வாங்க நம்ம திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்ற சொன்னதுமே நான் அப்படிலாம் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், பட் மற்றபடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருங்களுக்கு வீட்டுக்கு செலவுக்காச்சும் காசு வேணும்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே அதை பற்றி தான் யோசிச்சுட்டு என்ன இவன்ட்டு கேட்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்கா. அங்கே நம்ம ஹீரோ அவளை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன ஒரு மாதிரியா இருக்கா, என்ன காஃபி எதுவும் பிடிக்கலையா, இந்த இடம் பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. அவங்க அசிஸ்டண்ட்டை நான் வாங்க தான் மீட் பண்ண போகிறேன், நான் எப்படியாச்சும் அவன்கிட்ட காசு கேட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்திருக்கா. இப்போ நான் காசு இல்லாமல் போனால் என்ன வந்துட்டு நினைப்பாங்க, நான் இவன்ட்டு போய் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு வேற பயமாயிடுச்சுக்கு. இப்போ என்ன நீ வந்துட்டு ஏதாச்சும் நடந்துச்சுனான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எவ்வளோன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவள் 5 ஃபிங்கர் காமிக்கிறா 5 மில்லியன்னு. பட் அவனை பார்த்து அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி 500 மில்லியன் அங்கே கொடுக்க சொன்னதுமே ஐயோ என்ன இவ்வளோ காசு வந்துட்டு கொடுத்துட்ருக்க, நான் வந்துட்டு என்னை திரும்பவே ரிட்டர்னே கொடுக்க மாட்டேன்ற லெவலுக்கு நீ வந்து எதுவும் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, உனக்காக தான் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்ருக்கான், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காசு கிடைச்சது
கேட்டதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு தைரியத்தை பார்த்தியா, காசு வந்ததுமே வந்து கழட்டி விட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவளுங்க ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அங்கே ஹீரோவோட அங்கே அந்த அசிஸ்டன்ட்மே போய் வந்துட்டு பணத்தை எல்லாமே கொடுத்ததுமே ஏதோ தெரியாத பர்சன் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே அந்த தெரியாத பர்சன் வேறு யாரும் கிடையாது, வாங்கதான் அவங்க அசிஸ்டன்ட் தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோவுமே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணுங்க, அவள் எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு அங்கே உள்ளே போயிடுறான். அந்த இடத்துல வந்து இல்லீகல் வேலையாக தான் நடந்துட்டுருக்கு போல். ஸோ வந்துட்டு அவங்க இவன் உள்ளே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுங்க அடித்தவங்க வந்துட்டு மயக்கமாக்கி அவனை அங்கே விற்கிறதுக்குமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே பாய்ஸை வைப்பாங்க போல். கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, அந்த மாஃபியா மாதிரி இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே. ஸோ வந்துட்டு அவனை தான் ஃபஸ்ட் அங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே வேலைக்கு அங்கே வந்துட்டு அவனை அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட்மே அவனோட அசிஸ்டண்ட்டை வந்துட்டு அங்கே அடித்து அங்கே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா, மயக்கமாக்கி வச்சிருக்கா. அவனை ஃபஸ்ட் எடுத்தவொடனே அங்கே வந்துட்டு விலைக்கு கொண்டு போனதுமே எல்லாருமே போட்டி போட்டு அங்கே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயினுமே அதிகமாக காசு கட்டி அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு டிசைட் பண்ணுறா. பட் இன்னொரு பொண்ணு பார்த்தா அதை விட டபுள் மடங்காக வந்துட்டு காசு பே பண்ணிவிட்டு அவன் எனக்கு தான் வேணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணுமே, இவ்வளோ காசு இல்லை இருந்தாலும் இவனை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே பே பண்ணிவிட்டு அவன் எனக்கு வேணும்னு சொன்னதுமே அந்த பொண்ணு ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன என் கையால் சாகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்றத சேர்த்து கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, பட் இவனை பாருங்கள் அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது, இவன்ட்ட பாடியுமே இல்லை, இவனை கூட்டிகிட்டு போய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பர்சன் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், நான் இவனை வந்துட்டு விலைக்கு வாங்குறது என் வீட்டு வேலைக்காரனாக்க தான் சொன்னதுமே ஹீரோயினோட பேச்சை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே பிரெயின் வாஷ் ஆகிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து விடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அவங்க விலைக்கு வாங்கிடுறா. பிறகு பார்த்தா அந்த யூஎஸ் ட்ரைவ் வந்துட்டு அங்கே திரும்பவுமே ஏலத்துக்கு வந்ததுமே மேடம் வந்துட்டு இப்படி ட்ரைவெலாம் வந்து விட்டுட்ருக்காங்க, நீங்கள் இப்போ என்ன வந்து பண்ண சொல்ல போகிறீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஹீரோயின் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டுருக்கு, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட மிஷினை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு அவ சொல்கிறா. திரும்ப அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு முழிப்பு வந்ததுமே போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. ஐயோ இந்த பொண்ணையை நான் அடித்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்லும் போதே அவன் மயக்கமாயிடுறான். ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போதே லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடுது, எல்லாம் அவங்க அசிஸ்டண்ட்டோட வேலை தான். அங்கே வேகமாக வந்துட்டு ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அந்த ட்ரைவை வந்துட்டு பிடிங்கிட்டு எஸ்கேப் ட்ரை பண்ணும்போது அவள் கையில் வந்துட்டு அங்கே ஷூட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு வந்துட்டு அங்கே ட்ரிங்கில் வந்து ட்ரக்மே அங்கே வந்து கொடுத்துருந்துருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் உன்கிட்ட இதை பண்ணிட்டுருக்க முடியாது, வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காருக்குள்ளே உட்கார சொல்கிறா. பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு நீ எல்லாம் பண்ணுறது நல்லாவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் கிடையாது, சேஃபான பிளேஸ்க்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அவளுக்கு ட்ரக்கு கொடுத்தது வேலையை ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு மேடமை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உள்ளே விட்டுட்டு அவள் அவங்க பக்கத்தில் க்ளோஸ் ஆகுந்ததும் இவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அங்கே அவளை அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவன் தூக்கிக்கிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஒரு அனுப்பிட்டுருக்காரு போல. அவரை பார்த்துட்டு ஐயோ அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க, இது என்னோடய ஃப்ரெண்டு தான், நீங்கள் அப்பாட்ட ஏதாச்சும் சொல்லிடாதீங்க, நான் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு மார்னிங்கே அனுப்பி வச்சிருவேன், அவளுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஏன்ப்பா சொல்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு போன அடுத்த செகண்டே அவங்க அப்பாட்ட கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவப்படுவாருன்னு பார்த்தா அவர் சந்தோஷமாகி சிரிச்சுட்டு நல்ல வேலை கடைசியில் ஒரு பொண்ணு மேலே இவனுக்கு இன்ட்ரெஸ்டாச்சும் வந்துச்சு, எனக்கு அதை முடிக்க சந்தோஷம் தான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகிட்டு அவன் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஐயோ கடவுளை நீ என்னை விடுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே விடுற மாதிரி இல்லை, அங்கே க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே இங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மேடம் சாருமே ரூமில் தான் இருக்காங்க, போய் பார்க்கலாமான்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் அவங்க தூங்கட்டும், ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டாங்களா அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அடப்பாவி நேற்று என்ன என்கிட்ட வந்துட்டு தப்பாக நடந்துக்கிட்டியா, நீ என்ன மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே வாயை முடிட்டு பேசாமல் இல்லை உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், என்கிட்ட நீ ஏதாச்சும் பெர்மிஷன் கேட்டியா, என்னை போட்டு வந்துட்டு பாடப்படுத்தி என்னை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போலம்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த வீட்டில் இருக்க வேலைக்காரவங்களுக்கு யாருக்குமே எனக்கு லாயலாக இருக்க தெரியல, எல்லாம் எங்கள் அப்பாவோட பின்னாடி தான் இருக்காங்க பாரு, நான் அவ்வளோ சொல்லியுமே உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். எங்கள் அப்பா வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நீ மீட் பண்ண முடியாமல் போக முடியாது, ஸோ மீட் பண்ணிவிட்டு அவரையுமே நீ போ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இத்தனை வருஷத்தில் அவனுக்கு ஒரு பொண்ணோட சேர்ந்து ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான்மா கேள்விப்படுறேன்,
உன்னை நான் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு பிரேஸ்லெட் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா திட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களேன்னு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பயங்கரமாக ஸ்பீடாக வந்துட்டு ஓட்டிகிட்ருக்கா காரை. நம்ம ஹீரோவோட அங்கே அசிஸ்டன்ட் பயந்து போயிடுறான். இந்த பொண்ணு என்னை கொல்லாம விட மாட்டா, இவ ரொம்பவே டேஞ்சரானவ, ப்ளீஸ் என்னை வந்துட்டு இவட்ட வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் இங்கே வந்துட்டு கத்திச்சிருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அவள் கால் பண்ணிவிட்டு, மேடம் இப்படி வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிரதர்ஸ் 2 பேருமே அப்ராட்லேருந்து வந்துட்டாங்களா, நீங்கள் போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என் குடும்பத்தில் வந்துட்டு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லும்போது எதுக்காக வந்துட்டு இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்ட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிறகு பேசிக்கிறேன், என் பிரதர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறா. சரி ஓகே, உங்கள் அப்பா கொடுத்த இந்த பிரேஸ்லெட்டை நீயே வச்சுக்கோன்னு சொன்னதுமே இது எங்கள் அப்பா வந்துட்டு உனக்காக கொடுத்தது, நான் ஏன் வச்சுக்கிறேன், நீ தான் வச்சுக்கணும் அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் மேலே அவன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கா, ஏமாற்ற மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே அது புரிஞ்சுக்குது. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க பிரதர்ஸ் பார்த்தா அங்கே 2 பேருமே வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த லூ கூட தான் சேர்ந்துருக்காங்க. என்ன சிஸ்டர், நீ வந்துட்டு வர்றதுக்கே வந்துட்டு டைம் இருக்க மாட்டேது, எங்களை மீட்பையும் பண்ண மாட்டேன், நான் அதனால தான் வந்துட்டு உன்னை பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே சரி ஓகே, என்ன விஷயமா நீங்கள் 2 பேரும் இங்கே திரும்ப வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்று பார்க்குறதுக்காக தான், வேறு எதுக்கு, நீ வந்துட்டு லூவை மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு சொன்னதும் என்ன முட்டாளாயிட்டீங்களா, நீங்களுமே வந்துட்டு இவனோட பேச்சை கேட்டுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க, இவனுக்கு எனக்கு வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் இவனெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். அவன் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணான்னா நீ வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிடுன்னு சொன்னதும் நீலாம் வந்துட்டு பிரதராக இருக்க, உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அவன்கிட்ட காசு வாங்கிட்டு நீயுமே வந்துட்டு இந்த மாதிரி பேசுறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இந்த காலத்தில் காசு இல்லாமல் வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு வேணுனாலுமே காசு இருந்தாலும் அதை முடியும், சும்மா நம்பிக்கை நாணயம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன்னா பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கணும், அதுக்கு நாங்கள் ரெடியா இல்லை, ஒழுங்காக வந்துட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, அதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே உன்னெல்லாம் வந்துட்டு என் பிரதர்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, காசுக்காக வந்துட்டு நீ வந்து இப்படிலாம் பண்ணுவியா, அப்படி காசு சம்பாதிக்கணும்னா உழைச்சி சம்பாரி, இப்படி வந்துட்டு கூட பிறந்தவளை விற்று சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் ஆகிடுது. என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிகிட்டு இருப்ப, நானுமே பொறுமையோட பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்ட்ட. அப்போ அவங்க இன்னொரு பிரதருமே அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட அங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம ஃபேமிலிக்குமே அதான் நல்லது, அப்பாவுக்குமே வந்துட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நான் யாருக்காகவும் வந்துட்டு அப்படிலாம் என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அவன் கோவமாயிட்டங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு தயவு செஞ்சு என் பொண்ணை விடுங்கடா, எதுக்காக நீ இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட தயவு செஞ்சு நீ வந்துட்டு இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கோமான்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவனுமே இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இவ ஒழுங்காக வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா நான் வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும் சொல்லு, உன்னோட அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு, அவருக்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அவர் கூடிய சீக்கிரம் இறந்துமே போயிடுவார், அவருக்கு அவ்வளோ டைமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அழுதுட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் எதுக்காக என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதும் நான் என்ன வந்துட்டு சொல்ல முடியும் சொல்லு, அவர் வந்துட்டு எப்போ இறந்து போவார்னே தெரியாமல் இருக்குது, அதனால தான் ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கெஞ்சினதுமே ஹீரோயினுக்கு என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுனே ஒன்றும் புரிய மாட்டுது, அவர் ரொம்ப குழம்பி போயிருக்கான். அப்போ அவங்க இன்னொரு பிரதர் வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். இவன் வந்துட்டு எவ்வளோட சின்னவன் தான். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை நான் வந்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் சும்மா வரமாட்டோம்னு தெரியல, ஒழுங்காக வந்துட்டு அந்த யூஎஸ் டிரைவை வந்துட்டு நீ என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு அதை கொடுக்கவே மாட்டேன், நீ பண்ணிட்டு இருக்க இல்லீகல் வேலையெல்லாம் வந்துட்டு இந்த வேர்ல்டுக்கு தெரிய வேணாமா, கண்டிப்பாக நீ உள்ளே போகிறது கன்ஃபார்ம் தான், உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடு பையில கூட போய் பிறந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே நீ இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே ஒன்றும் உருப்படாது, ஒழுங்காக வந்துட்டு அதை கொடுத்துருன்னு சொன்னதும் நானே வந்துட்டு இந்த வீட்டில் பாம்புக்கு வந்துட்டு பால் ஊற்றி வளர்த்துருக்கேன், அதே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. இதெல்லாமே நான் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன் நிலைமை என்னாகும்னு தெரியலன்னு சொன்னதும் சொல்லி வேணா பாரு, உனக்கு தான் என்னாகும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோட அசிஸ்டண்ட்டுமே அங்கே வந்து கேமரா மூலமாக அங்கே லேப்டாப்பில் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போதே திடீர்னு பார்த்தா அங்கே கேமராவில் ஏதோ வந்துட்டு பிரச்சனையாகிருது, எதுவுமே தெரிய மாட்டுதுன்னு சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாகி போயிடுது. திரும்ப பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எப்படியோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே வர வச்சிடுறாங்க, எப்படியாச்சும் வந்துட்டு இவங்களை இதுலேருந்து வெளியே மீட் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு எதுக்குமே ஒத்துக்க போகிறது கிடையாது, உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதோ அப்படின்னா ஓகே, நீ வந்துட்டு சாக
போகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும் சாவை பார்த்து பயப்படுவே நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க பிரதர் இன்னொருத்தன் வந்துட்டு இவன் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். ஒரு கூட பிறந்தவன் சொல்லிட்டு அங்கே மதிக்கவே மாட்டான். அப்போ அங்கே அந்த லூவும் அவங்க பிரதருமே சேர்ந்துட்டு என்னம்மா இவ ரூமுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பிரதரோட தானே போயிருக்கா அப்படின்னு என்ன வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கேரக்டரை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு அங்கே வந்துட்டு ஹார்ட்டில் இன்னுமே பெயின் ஆயிட்டுருக்கு. அவர் முன்னாடியே வந்துட்டு பேசுகிறாங்க, அவரால் எதுவுமே பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த லின்மே ஐயோ வெளியே வந்துட்டு மீடியாஸ்லாம் இருக்குது, இந்த குடும்பத்தோட பொண்ணு இப்படிலாம் பண்ணுறான்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் வேற அங்கே வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அவள் அப்பாட்டியுமே கூட கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அசிங்கம் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு வெளியே மீடியாஸில் இருக்கவுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இறங்குனதும் எல்லாருமே வந்துட்டு என்ன சார் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு என்ன, இந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர்கிட்ட அந்த லூ வந்துட்டு எப்படி கேவலமான ஜென்மன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா காசுக்காக அவனை மேரேஜ் பண்ணுறதுக்காக, நீ பண்ணிட்டுருக்க இலீகல் வேலை எல்லாத்தையும் நீ மறைக்க சொல்லிட்டு இருக்கியா, நான் இப்படி பண்ணேன்னா சாகிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியுமா, தவிச்சே நான் சாகணும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்துட்டு குடும்பத்தோட நிலைமை வேறு மாதிரி ஆகி போயிடும்னு சொல்லிட்டு அவ வேற அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க, கூடி சீக்கிரம் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அப்போ அவங்க பிரதருமே அங்கே வந்துடுறான். அங்கே பிரதர் வந்துட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு கேம் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மீடியாஸ்ட்டை நான் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அங்கே போனதுமே அவனோட பேரை கேட்டதுமே இவன் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அங்கே உள்ளே போயிட்டு அங்கே ஹீரோயினோட அப்பாட்ட நான் வந்துட்டு உங்கள் பொண்ணு லூஃபியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே லூக் அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு நீ என்ன இங்கே சாகணும்னு ஆசைப்படுறியா, மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் எனக்கு சாகணும்னு ஆசை இல்லை, வாழணும்னு தான் ஆசை, பட் இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினேனாலுமே உனக்கு கண்டிப்பாக சாவு கன்ஃபார்ம் தான், அதை நீ கண்ணு முன்னாடி பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். சரி ஓகே லூஃபி எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாருமே அந்த ரூமோட சைடில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோங்க மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அங்கே பார்த்தா வந்துட்டு உள்ள சவுண்டு கேட்டதும் எல்லோரும் பயந்து போய் போகிறாங்க. உள்ளே பார்த்தா அவங்க பிரதரை போட்டு அடி அங்கே வெளுத்துட்ருக்கா. இவன் வந்துட்டு என்னை தப்பான வேலை பண்ண சொல்லிட்டு இருக்கான், நான் எப்படி வந்துட்டு அதை பண்ண முடியும், இந்த மாதிரி ஃப்ராடு பயிலுக கூட சேர்ந்து இருக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்க இந்த லீகலான வேலை எல்லாத்தையுமே அங்கே போலீஸ்டையுமே வந்துட்டு எவிடன்ஸை கொடுத்து 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே போட சொல்லிடுறா. பிறகு அங்கே மீடியாஸ்ட்டை வச்சுட்டு இதான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவன் அங்கே அறிமுகப்படுத்தி வச்சுடுறா. அந்த லூக் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாயிட்டுருக்கு. லாஸ்ட் சான்ஸ் எனக்கு அவங்க பிரதர்ஸுக்கு பண ஆசை காமிச்சு அவளை கரெக்ட் பண்ணிடலான்னு அதுவுமே என் கையை விட்டு போயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறது, அந்த வேங்கோட பின்னாடி அவள் போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அப்போ அந்த லின் வந்து நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு தவிச்சிட்டு இருக்க, நான் தான் இருக்கேன் இல்லை, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டதுமே அவன் திரும்பி பார்த்ததும் அவன் வந்துட்டு தன்னைத்தானே அங்கே பெருமையாக பேசிட்டு ஹீரோயினை பற்றி அசிங்கப்படுத்தி பேசினதும் அவன் ரொம்ப கோமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு இந்த மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத, ஒய்ஃப் ஆகிற தகுதியே உனக்கு கிடையாது, பெட்டுக்கு மட்டும்தான், நீ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, எல்லாமே ஏதாச்சும் பேசினேன்னா கண்டிப்பாக இந்த பெட்டில் நீ டெட் படியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு இதுக்கப்புறமே என்னால் இவனை பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரிங்கில் வந்துட்டு அங்கே பாய்சனை கலந்துடுறா. இதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்க போகுது பாருடா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா, அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றிடுவாங்க டாக்டருங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும், இல்லை நான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவங்க வெளியே வந்துட்டு எங்கள் அப்பாட்ட ஒரு 2 நிமிஷம் நிம்மதியாக பேச விட்றியா, எதுக்காக நீ இப்படி தொல்லை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அவங்க அப்பா வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார்ல, அதை பற்றி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே உனக்கு பேசணுன்னா போய் உள்ளே பேசிட்டு வான்னு சொன்னதும் போதும் போதும் நிப்பாட்ட அப்படின்றத அவ சொல்கிறா. சரி ஓகே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அதை சொல்லுன்னு சொன்னதுமே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியா, அவர் வந்துட்டு ஏகப்பட்ட துணியெல்லாம் வச்சுருக்காரு அதை துவைக்கணும், நீ என்ன துவைச்சிருவியான்னு சொன்னதுமே நான் உனக்காக அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துணி துவைச்சி போடுறான். 2வது நல்ல ஃபுட்டை வந்துட்டு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டுமே அங்கே ரொம்ப அவன் சூப்பராக அங்கே குக் பண்ணிட்டு இருக்கான். என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து அவங்களுமே நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லூ வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இதுக்கு பின்னாடி அந்த லிண்டா இருக்கா, அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அந்த லின்னை பார்த்தா நம்ம ஹீரோயினோட பிரதரை வந்துட்டு அங்கே வெளியே எடுத்துடுறா. ஒருத்தனை மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு அவள் பண்ணதுக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் அங்கே ஃபஸ்ட் டைம் ரொம்ப அழகாக அங்கே ட்ரெஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ வந்துட்டு தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேமராவை செக் பண்ண பார்க்குறா. பார்த்தா அவங்க பிரதர் வந்துடுறான். அவளை அங்கே வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்காக. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் கொடுக்குறா. அவங்களுமே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட்ட அதை பற்றி அங்கே பேசுனதுமே, நான் வந்துட்டு மேரேஜ் உனக்கு பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா உன்னை போர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இல்லை எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அவனுமே சொல்கிறான். ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. மீட் பண்ணுறதுக்காக அவங்க பிரதர் போகிறான். அவங்க அம்மா வந்துட்டு அப்பாவுக்கு இப்போ தான் சர்ஜரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவன் இங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு, அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்துட்டு அப்ராடுக்கு கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவருக்காக வந்துட்டு சில கேண்டி எல்லாமே கொடுத்ததுமே அதை சாப்பிட்டதுமே அவருக்கு திரும்பவுமே அங்கே வந்துட்டு ஹார்ட்டில் பெயின் ஆகிட்டு அவர் மயக்கமாயிடுறாரு. அம்மா கால் பண்ணி இப்படி உன் பிரதர் வெளியே கூட்டிகிட்டு போனா, ஆனால் இப்போ வரைக்கும் அப்பா வரலன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவளுக்கு புரிஞ்சுக்கிறது கிட்னாப் பண்ணிட்டானாக்குன்னு அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து வரும்போது அவங்க ஸ்லிப்பாக அங்கே வந்துட்டு விழுந்ததில் தலையில் அடிப்பட்டு பிளட்டாக வந்ததுமே ஹீரோ வந்துட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அவளை அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கான். நான் வந்துட்டு தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், அவள் எப்படியாச்சும் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறா. அப்போ அவங்க பிரதர் பார்த்தா அங்கே வந்துட்டு வீடியோ கால் பண்ணிட்டு அவன் வந்துட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணுறான். பட் இதிலே வந்துட்டு இருந்தவ அவளுக்கு தெரியாதா, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவள் எப்பயுமே ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரி இதையுமே எடுத்துக்கிறான். அங்கே வந்துட்டு தேடி அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ணி கடைசியில் அவங்க அப்பா இருக்க இடத்தையுமே கண்டுபிடிச்சவங்க போனால் அந்த லின் வந்துட்டு அவங்க அப்பாவோட பாடியில் அங்கே வந்துட்டு பாம் எல்லாமே கட்டி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுது. நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாத, உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, நம்ம ரெண்டு பேருமே வா பார்த்துக்கலான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பேசினதும் அவங்க பிரதருக்கு புரிஞ்சுக்குது. அப்போ தான் அவனுக்கு புரியுது பெரிய வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கோம், அப்பாவை வந்துட்டு இப்படி மாட்ட வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே கன் எடுத்து அவளை அங்கே ஷூட் பண்ணி அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே காப்பாற்றிடுறான். எல்லாருமே வந்துட்டு கடைசியில் பார்த்தா அங்கே அடிபட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்களே வந்துட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.